கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி தன்னைப்பால சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ரோஹிணியும் சுவாதியும் வராங்க. ரேவதி, என்னடி நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க, என்ன விஷயம், ஏதாவது கனவு கண்டியாங்கிறாங்க. ஆமாடி, கனவு தான் கண்டேன். என் புருஷன் கூட பைக்கில் போனால் எவ்வளோ நல்லா இருக்கும். அவர் பைக் வாங்கி கொடுக்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படி வாங்கி கொடுத்து அவர் பைக்கில் அவர் பின்னாடி நான் போகிறத நினச்சி பார்த்தேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க ரேவதி. அப்படியா, அப்போ உன்னோட கனவை நினைவாக்கி அவரோட பிறந்த நாளுக்கு நீ பைக் வாங்கி கொடு அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. இந்த ஐடியா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கு. சரி, அவர் பைக்கில் போகிறத நினச்சி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவர் பின்னாடி போகிறது அதை விட எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த பைக்கை வாங்கிடணுங்கிறாங்க. சரி, அப்போ நான் பைக் வாங்குறதுக்கு ஷோரூமுக்கு வர்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்லவும், இங்கே சுவாதியும் ஆமாம்மா செலக்ட் பண்ணறதுக்கு நானும் தான் வருவேங்கிறாங்க. இதை பாருடி, நீ ஒன்றும் எங்கள் கூட வர வேண்டாம், உனக்கு படிக்கிற வேலை அதிகமாக இருக்குது, நீ அதை பாரு, நாங்கள் போய் பார்த்துக்குறோங்கிறாங்க ரேவதி. ஓஹோ, அப்படியா, என்னை கழட்டி விட்டுட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சரி, மாமாவுக்கு எது வாங்கினா என்ன, எனக்கு சந்தோஷம்தான். அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பைக்கை வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க சுவாதி. சிவனாண்டி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்கிறாங்க. என்னங்க, நீங்கள் சொன்னால் தான் தெரியுங்கிறாங்க சந்திரா. இந்த மயில் பையன் அவன் ஒரு வெட்டி பையன், அவன் ஒரு ஹோட்டல் திறக்கிறான் தெரியுமா? அதுவும் இந்த டிரைவர் பையன் கொடுத்த ஐடியாவில் தான் இவன் ஹோட்டல் திறக்கிறான். இவனெல்லாம் முன்னுக்கு வந்தான்னா அது நமக்கு மரியாதையே இருக்காது சந்திரா. அதனால் இவன் ஹோட்டல் திறக்கக்கூடாது. இது எப்படியாவது வீட்டுக்கு சொல்லுங்கிறாங்க. வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியுமேங்கிறாங்க. அப்படியா, அப்படின்னா சரி, ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணி அவனை ஹோட்டல் திறக்க விடாமல் பண்ணு, பெரிய பிரச்சனையை பண்ணி விடுங்கிறாங்க சிவனாண்டி. இதை கேட்ட சந்திராவும் சரிங்க, அவன் முன்னுக்கு வர்றது நமக்கு பிடிக்காத விஷயம் தானே, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணுறேங்கிறாங்க. அக்கா கறிக்கிட்ட என்ன சொன்னாலும் நம்புவா, அவகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி ஏதாவது ஒரு கூட்டு விட முடியுமான்னு பார்க்கலாம். மயில் வாகனத்தை இந்த முன்னுக்கு கொண்டு வர விடவே கூடாது. அவள் ஹோட்டல் திறந்தா நமக்கு தானே மரியாதை குறைவு அப்படின்னு நினச்ச சந்திரா போய் சாமுண்டீஸ்வரியை பார்க்குறாங்க. அக்கா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மயில் நாளைக்கு ஹோட்டல் திறக்கிறான். அவனுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிற? உனக்கு மரியாதை இல்லாமல் உன்கிட்ட பணம் கேட்காம அந்த டிரைவர் பையன்கிட்ட பணம் கேட்டிருப்பான் போல இருக்கு. அவன் தான் பெரிய பணக்காரனாச்சு, அவன் தான் பணத்தை கொடுத்து உதவியிருப்பான் போல இருக்கு. இப்போ இந்த டிரைவர் பையன் எல்லார்ட்டையும் பணத்தை கொடுத்து அப்படியே வளைச்சு மடக்கி போட்டிருக்காங்க்கா. உனக்கு மரியாதை இல்லாமல் பண்ணிட்டு இருக்கா, நல்லா யோசிச்சு பாரு. இதை பார்க்கா, இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவன் வளைச்சு போட்டுறான். அதுவும் பணத்தை கொடுத்து கொடுத்து அவங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுத்து அப்படியே வளைச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் உன்கிட்ட யாருமே இதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறதே இல்லை. நீயே நினச்சி பாரு, உனக்கு இந்த வீட்டில் கொஞ்சமாச்சும் மரியாதை இருக்கா? எது நடந்தாலும் இந்த வீட்டில் உன்கிட்ட சொல்லணுமா இல்லையா? உன்கிட்ட சொல்லாமல் இந்த மயில் வாகனம் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கானா, அதுக்கு காரணம் இந்த கார்த்தி பையன் தாக்கா சப்போர்ட் பண்ணியிருக்கான். அவன் தாக்கா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். அப்படி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணதுனால தான் உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. உன்னை ஒரு செல்லா காசாக நினைக்கிறாங்கக்கா. உனக்கு மதிப்பே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இப்படி மதிப்பே இல்லாமல் போனால் நீ தனி ஆளாத்தாக்கா நிற்கணும். எல்லாத்தையும் அவன் வளைச்சு போட்டுருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு தாக்கா இந்த வீட்டில் மரியாதையும் மதிப்பும் அதிகமாக இருக்கும். நீ நல்லா நினச்சிப்பாரு. உன்கிட்ட சொல்லாத இந்த விஷயத்த அவங்க செய்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கணும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன் தான்க்கா. உன் மாப்பிள்ளை வரட்டுன்னு இதுக்கு ஒரு ரெண்டில் ஒரு முடிவு கட்டுங்கிறாங்க சந்திரா. இதை கேட்டு சாமுண்டேஸ்வரியும் சரி, மாப்பிள்ளை வரட்டும், அதுக்கப்புறம் என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிரைவர் பையலுக்கு இருக்கு பாருன்னு போகிறாங்க சாமுண்டேஸ்வரி. அப்படி போட அருவால இப்படி தான் தூண்டி விடணும். தூண்டி விட்டால் தான் நீ அப்படியே கொழுந்து விட்டு எரிவ. அப்போ தான் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னு சந்திரா கனவு கண்டுட்டு இருக்காங்க. ரோஹிணி ரெண்டு பேரும் கார்த்தியோட கல்யாண நாளுக்காக பைக் ஒன்று கிஃப்டாக வாங்கலான்ட்டு ஒரு கடைக்கு போயிருக்காங்க. அந்த கடையில் போய் இந்த மாதிரி ஒரு பைக் வேணும்னு கேட்குறாங்க. அப்படியா, எங்கள் மேனேஜரை கேட்குறோம், இந்த மாடல் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, மேனேஜரை கேட்டு பார்க்கலான்னு சொல்லி மேனேஜரை வர சொல்லி அவர்கிட்ட அந்த மாடலை பற்றியும் பைக்கை பற்றியும் இவ்வளோ நாளுக்குள்ள எனக்கு வேணும்னு கேட்குறாங்க ரேவதி. இதை கேட்ட மேனேஜர், ஐயோ என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, இந்த பைக்கு ரொம்ப டிமாண்ட், அதுவும் தவிர இது ஆர்டர் பண்ணால் ஒரு மாதத்துக்கு மேலே அப்புறம் தான் வருங்கிறாங்க. அவர் சொன்னதை கேட்டதும் ரேவதி பதறி போகிறாங்க. ஐயோ என்ன சார் இது, நான் ஆசாசியாக என் வீட்டுக்காரர் கல்யாண நாளுக்கு கிஃப்டாக வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன். இந்த பைக் ஆர்டர் பண்ணாவே ஒரு மாதத்துக்கு மேலே தான் வரும்னு சொல்கிறீங்களே, இன்னும் 2 நாளில் எங்களுக்கு கல்யாண நாள், அதுக்காக தான் நான் ஆசாசியாக கிஃப்டாக கொடுக்கணுன்னு நான் ஆர்டர் பண்ணலான்ட்டு வந்தேன். இப்படி சொல்கிறீங்களே சாருங்கிறாங்க ரேவதி. மேடம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் கம்பெனியை நம்பி வந்துட்டீங்க. நான் வேணால் உங்களுக்கு வேறொரு பைக்கை அரேஞ்ச் பண்ணி தரேன். கல்யாண நாள்னு வேறு சொல்கிறீங்க, உங்கள் புருஷனுக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, உங்கள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் மேடம். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க மேனேஜர். அப்படியா சார், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காகவே நான் லோடும் முன்னாடியே ஏற்பாடு பண்ணுறேன். அது கண்டிப்பாக வந்ததும் நீங்கள் என்ன கலர் வேணும் எப்படி வேணும்னு நீங்கள் சொல்லி நீங்கள் அட்வான்ஸ் கட்டிடுங்க. பைக் எடுக்கும்போது மிச்ச பணத்தை கட்டிடுங்கன்னு சொல்கிறாங்க. அட்வான்ஸ் கட்டி பில்லும் வாங்கிட்டு வராங்க. அப்பாடா, எப்படியோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சீக்கிரமாக பைக் வரும்னு சொல்லிட்டாங்க. அட்வான்ஸும் கட்டியாச்சு. இனி நாளான்னைக்கு நம்ம கல்யாண நாளுக்கு பைக் வாங்கிடலாம். கார்த்திகோடு சேர்ந்து சந்தோஷமாக பைக்கில் பின்னாடி போகலான்னு ஆசாசியாக பில் வாங்கிட்டு வராங்க ரேவதி. அதுக்கப்புறம் ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க, எப்படியோ பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி ஆர்டர் பண்ணியாச்சு. இனி அடுத்தது நாங்கள் 2 பேர்த்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணுமில்ல, அதை போய் பார்க்கலாங்கிறாங்க. ஆமாம் வா ரேவதி அப்படின்னு சொல்லி ரோஹிணி ரேவதி 2 பேரும் ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்க. அந்த ஜவுளி கடையில் ஏற்கனவே ஒரு பொண்ணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கே சேல்ஸ் பண்ணுற 2 ரபடிங்க 2 பேருமா சேர்ந்து
தந்திரம் பண்ணி இந்த பொண்ணு போய் ட்ரெஸ் மாற்றட்டும், அப்போ கேமராவில் இவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கிறத நம்ம வீடியோ எடுத்துடலாம், வீடியோ எடுத்தால் அது நமக்கு காசு தானே அப்படின்னு ஒரு மோசமான ஒரு சைட் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு சுடிதார் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து அதை அப்படி அப்படி வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் நல்லா ஐஸ் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. மேடம், உங்கள் கலருக்கு இந்த கலர் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், எடுப்பாக இருக்கும், இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் தைச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஸ்டார் மாதிரி இருப்பீங்க, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அப்படியா சார் அப்படின்னு கேட்டு கேட்டு ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிசைனும் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. மேடம், சில ட்ரெஸ் உங்களுக்கு பார்த்தாவே பிடிக்கலன்னு தெரியுது, பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்து நீங்கள் வேணால் ட்ரையல் ரூமில் போய் மாற்றி பாருங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குறாங்க. அங்கேருந்து நிறைய பேர் அப்படி போகிறத பார்த்துட்டு, அடடா சரி அங்கே போய் நம்ம மாற்றி போட்டு பார்க்கலாம், போட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லா இருந்தால் வச்சுக்கலாம்னு நினச்சிட்டு, சரி சார் நான் அங்கே போய் மாற்றி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போனதுக்கப்புறம் இவங்க 2 பேருமா சேர்ந்து அங்கே ஃபோனில் ஒரு வீடியோ வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்குது. அந்த பொண்ணு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஃபோனில் பார்க்குறாங்க. டே மச்சான், கடையில் கொடுக்குற சம்பளம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகிறது இல்லை, இப்படியாவது வீடியோ போட்டு ஏதோ காசு பார்க்கலாம்டா. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை மாற்றுறத பார்த்து என்ஜாய் பண்ணுறதே ஒரு த்ரில்லாக தான் இருக்குது. சரி சரி டே, இது மாட்டிக்காது இருக்க வரைக்கும் நமக்கு லக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு பார்த்துட்டு திரும்ப வராங்க. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தது சரி இந்த வீடியோவை நம்ம அனுப்பிடலாம், நம்ம அனுப்புகிற ஆளுக்கு அனுப்புனா தான் அவர் நம்மளுக்கு காசு அனுப்புவார் அப்படின்ட்டு அந்த முருகங்கிற பையன் உடனே அந்த நபருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் நெட்டை ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அடே அப்பா, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் எவ்வளோ காசு வருது, சரி அதுக்காகத்தானே முருகன் அங்கே கடையில் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கோம், சரி பார்ப்போம். அவன் ஏதோ ஃபோன் பண்ணுறான், அவன் சும்மா ஃபோன் பண்ண மாட்டான், அவன் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் தான் ஃபோன் பண்ணுவான், ஃபோன் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் நெட்டில் பொண்ணுங்க ட்ரெஸ் மாற்றுறத பார்த்துக்கிட்டே வந்துட்டு இந்த முருகன் ஃபோன் பண்ணுறதையும் எடுத்து அட்டன் பண்ணுறாங்க. என்ன முருகா, ஏதாவது கிராக்கி இருக்காங்கிறாங்க. ஆமாம் சார், இப்போ ஒரு வீடியோ ஒன்று இப்போ சமீபத்தில் தான் எடுத்தேன், அது உங்களுக்கு போட்டு விட்றேன், நீங்கள் நெட்டில் போட்டு விட்ருங்க, எனக்கு உடனே காசு அனுப்புங்க சாருங்கிறாங்க. போடுறா, அதுக்காகத்தானே நான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சுருக்கேன், உனக்கு பணம் தானே வேணும், நான் உனக்கு பணம் அனுப்பி விட்றேன், நீ முதல்ல ஃபோட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லி வீடியோ அனுப்புகிறாங்க. அனுப்பின வீடியோவை பார்த்துட்டு, அடடா உங்களுக்கு பணமழையே குவிக்க போனேன், சரி சரி இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குது, இன்னும் பார்த்தா அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அடுத்தது ஃபோன் பணம் அனுப்பிட்டு வீடியோவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் தான் ரோஹிணி ரேவதி 2 பேரும் அந்த கடைக்குள்ளே வராங்க. கார்த்திக்கு ஃபேண்ட் ஷர்ட் எடுக்கணும்னு சொல்லி அந்த செக்ஷனுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கலர்லேயும் ஃபேண்ட்டு ஷர்ட்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வா ரேவதி, உனக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி இவங்களுக்கு எடுக்கிற சுடிதார் செக்ஷனுக்கு போகிறாங்க. ரேவதி ரோஹிணி 2 பேரும் போய் சுடிதார் ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க. சரி மேடம், நீங்கள் போய் போட்டு பாருங்கள், ட்ரையல் ரூம் அந்த பக்கம் தான் இருக்குன்னு சொல்லி கோளாராக அனுப்பி வைக்கிறாங்க. ரேவதி அதெல்லாம் வேண்டாம், எனக்கு சரியாக தான் இருக்கும், இந்த சைஸு சரியான சைஸு தான் சொல்கிறாங்க. இல்லை மேடம், நீங்கள் அதுக்கப்புறம் பிட்டாக இருக்குது லூஸாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, அதுக்கு அவங்க நல்லதுக்காக தான் சொல்கிறோம், போங்க மேடம் போய் அந்த ட்ரையல் ரூமில் போய் மாற்றி பாருங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க தான் அவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே ரேவதி, நீ போய் மாற்றி பாரு, அப்புறம் அதுக்கப்புறம் டைட்டாக இருந்தாலும் பிரச்சனை தான், லூஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது, போ ரேவதி அப்படின்னு ரோஹிணி சொன்னதுக்கப்புறம், சரி நீங்கள் எல்லோரும் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, நான் போய் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரையல் ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே துப்பட்டாவை எடுத்ததுமே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்னது கேமரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பட்டாவால் கேமராவை மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோனை வச்சு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம் கேமரா தான் வச்சுருக்காங்க, ஏதோ ஆகாவளி பசங்க இந்த வேலையை பார்த்துருக்காங்களே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ரேவதி யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தா இந்த 2 பசங்களும் ரேவதியை ரூமுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா வீடியோவை பார்க்குறாங்க. டே நம்ம முதல்ல வீடியோவை பார்த்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறமா வீடியோவை வெளியில் அனுப்பிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரேவதிக்கு சரியான கோபம், இது எவனாக இருந்தாலும் சரி விடக்கூடாது, இவனுங்களை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும்னு நினச்சி ரேவதி அப்படியே ஆக்ரோஷமாக வராங்க. இவங்க 2 பேரும் அந்த ஃபோனில் வீடியோவை ஆன் பண்ணி பார்த்தா அங்கே ஒன்றுமே தெரியல. என்னடா இது, ஒருவேளை கேமரா மிஸ்டேக்காக இருக்குமா, என்னாச்சுடா அப்படிங்கிறாங்க. இல்லைடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே அந்த பொண்ணை நம்ம வீடியோ எடுத்தோம், அப்படி இருக்கும்போது இது மட்டும் ஏன்டா ஒன்றுமே தெரியாமல் இருக்குது, என்ன காரணமாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. ரேவதி வெளியே வந்ததும் ரோஹிணி கேட்குறாங்க, என்னடி போட்டு பார்த்தியா சரியாக இருந்ததாங்கிறாங்க. இல்லைக்கா நான் போடவே இல்லை, நான் ரூமுக்குள்ளே போனதுமே அங்கே பார்த்தா கேமரா இருந்துச்சுக்கா, அதனால தான் பயந்துட்டு வந்துட்டேங்கிறாங்க. என்னடி சொல்கிற, கேமரா இருக்கா, அடியே சரி வா ஓனர்கிட்ட போய் சொல்லாங்கிறாங்க. இல்லைக்கா ஓனர்கிட்ட சொன்னால் அது வேறு மாதிரி திசை திருப்பிடுவாங்க, நான் இப்போ சால்வை போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன், அநேகமாக அதை எடுத்து விடுறதுக்காக யாராவது உள்ளே போவாங்க, அப்போ பார்த்துக்கலாக்கா, அது யார் இந்த வேலையை பண்ணான்னு அந்த மூலமாக தெரிஞ்சிடும், அதுக்கப்புறமா நம்ம பிரச்சனையை பெருசாகிக்கலாங்கிறாங்க ரேவதி. இதை கேட்டு ரோஹிணியும், ஆமாம் ரேவதி நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, ஓனர்கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது, ஓனருக்கே தெரியாமல் இந்த விஷயங்கள் விவகாரங்கள் ஏதோ நடக்குது போல இருக்குது, அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த கேமராவை என்னோட துப்பட்டாவால் மறைச்சி வச்சுட்டு இன்னொரு துணியை வச்சு என்னோட செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேங்க்கா, அதில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம், அந்த வீடியோவில் பார்த்தா அந்த கேமரா வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க ரேவதி. இந்த ஐடியா ரொம்ப நல்லா தான் இருக்குது, சரி அது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, சீக்கிரம் போய் பார்க்கலாமாங்கிறாங்க. பார்க்கலாம்க்கா அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மெதுவாக அமைதியாக போய் ஓரமாக நிற்கிறாங்க. அப்போ அந்த 2 ரவுடிகளும் ஒருத்தன் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்கான், இன்னொருத்தன் அந்த ட்ரையல் ரூம்
ரூமுக்கு போனதும் அந்த துப்பட்டாவை போட்டு மறைச்சு வச்சிருக்காங்களே, யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு தெரியல. சரி இந்த துப்பட்டா இருந்ததுனால தான் நம்மளுக்கு வீடியோ தெரியல அப்படின்னு சொல்லி அந்த துப்பட்டாவை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு அப்புறம் திரும்பி ஓடி வந்து, டேய் இப்போ வீடியோ தெரியுதான்னு பாருடாங்கிறாங்க. ஆமாண்டா இப்போ தெரியுதுங்கிறாங்க. ஆமாண்டா யாரோ உள்ள போனவங்க அந்த கேமராவை மூடி வச்சுட்டு வந்துட்டாங்க. தெரியாம செஞ்சிருக்காங்கடா. இனி பிரச்சனை இல்ல பாரு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ரேவதி, ரோகிணி 2 பேரும் ரூமுக்கு போய் அவங்களோட ஃபோனை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோனில் பார்த்தா அந்த ரவுடி போனதும் நேராக அந்த துப்பட்டாவை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு கேமரா வெளிச்சமாக தெரியுற மாதிரி வச்சுட்டு வராங்க. ரேவதி ரோகிணியும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அக்கா இவன் தாக்கா இந்த வேலையை பார்த்துருக்கான். இப்போ நம்ம இவனை என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இப்போவே இந்த வீடியோவை எடுத்து வச்சு நம்ம ஓனரையும் கூப்பிட்டு இந்த கடைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு ரேவதி ரோகிணி 2 பேரும் துணிச்சலாம். அப்போ ஓனரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா இந்த ரவுடிங்க 2 பேர்ட்டையும் செமக்கத்தக்கன அடியை கொடுத்து நல்லா வெளுத்து வாங்குறாங்க. அது மட்டுமா இந்த மாதிரி எத்தனை பொண்ணுகளிட வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடி நடிச்சு அந்த கடையவே க்ளோஸ் பண்ற அளவுக்கு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க ரேவதி. இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆனதும் அந்த இடத்துக்கு காட்டி வராங்க. ஆனா ரேவதி ரோகிணி செஞ்சதை நினைச்சு வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா பாராட்டிட்டு இருக்காங்க. ஓனருக்கே தெரியாம எவ்வளவு ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ரேவதி ரோகிணியை பாராட்டுறாங்க. வீட்டுல சாமுண்டீஸ்வரியும் இவங்க செஞ்ச காரியத்தை நினைச்சு பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப காட்டி வராங்க. காட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. சொன்னதும் ரேவதி உனக்கு துணிச்சல் அதிகம் தாங்கிறாங்க. காட்டி பாராட்டுறாங்க. பாராட்டு மட்டும் போதாது. ஆமா நமக்கு கல்யாண நாள் வருது. அப்ப நீங்க என்னை எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க. காட்டி ஒரு சர்ப்ரைஸ் வைக்கிறாங்க. எது சர்ப்ரைஸா? எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் நான் அப்பங்க சொல்றேன்னு சொல்லிட்டு காட்டி ரேவதி எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரேவதி இது நாள் வரைக்கும் எங்க வீட்டை பார்க்கணும், என் குடும்பத்தாரை பார்க்கணும், என்னோட சொந்த ஊரை பார்க்கணும், என்னோட கம்பெனி பிசினஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தியல அந்த இடத்துக்கு தான் நான் உன்னை கூட்டிட்டு போறேங்கிறாங்க. இதை கேட்டதும் ரேவதிக்கு அளவில்லாத சந்தோஷம். அப்படியா? ஆனா நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேனே அதுல அவ்வளவு தூரம் போக முடியாதேங்கிறாங்க. என்ன நீ வாங்கியிருக்க அப்படின்னு கேட்கவும் பைக் வாங்கியிருக்கேங்கிறாங்க. பைக் இருக்கட்டும், நீ ஆசைப்பட்ட மாதிரியே அதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதையும் அடுத்து நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் என்னோட கம்பெனிக்கு உன்னை கூட்டிகிட்டு போக போகிறேன், அங்கே எல்லாத்துக்கிட்டையும் உன்னை அறிமுகப்படுத்த போகிறேன்னு காட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அளவில்லாத சந்தோஷத்தில் இருக்காங்க ரேவதி. ஆனால் வீட்டில் நம்ம சாமுண்டீஸ்வரி வேற கொதிச்சு போய் நிற்கிறாங்க. மயில் வாகனம் எனக்கே தெரியாமல் ஹோட்டலில் திறக்க போகிறாரா, அப்போ எனக்கு என்ன மரியாதை மதிப்பு அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ மயில்வாகனை வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்கத்த உங்களை வச்சு தான் நான் இந்த ஹோட்டலையே திறக்க போகிறேன். உங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்க சொல்லி சகலையும் சொல்லியிருக்காரு. என் மனசுக்கும் அதை தான் தோணுது, நீங்கள் இல்லாமலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே சாமுண்டேஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லும்போது சாமுண்டேஸ்வரி இது ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. என்னதான் இருந்தாலும் என்கிட்ட தானே முதல்ல சொல்லியிருக்கணும். அந்த டிரைவர் பையன்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறது எனக்கு மரியாதை குறைவாக தெரியுதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லாத்த அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் இந்த பக்கமாக சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு போய் ஹோட்டலையும் திறக்கிறாங்க. ஹோட்டல் திறந்ததும் சந்தோஷமா அங்கே எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் கார்த்தி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரேவதியை நான் என் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், என்னோட கம்பெனி கூட்டிகிட்டு போகிறேன். கல்யாண நாள் அதுவுமா ரேவதியை என் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வாங்கணும் அவங்க சொந்த பிஸ்னஸை பார்க்குற மாதிரி நாங்களும் போய் எங்கள் சொந்த பிஸ்னஸை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி 2 பேரும் சாமுண்டேஸ்வரிகிட்டையும் ராஜராஜன்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. சாமுண்டேஸ்வரி அதுக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் ரேவதி துணிச்சலோட என் புருஷன் கூட நான் போவேன், இதுக்கப்புறம் யாரும் என்ன சொன்னாலும் சரி அதை தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மயில்வாகனம் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்தியும் சந்தோஷமாக நம்ம ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.